சிந்திப்போமே. 1776 பஞ்சாக்கரவன் புணரும் தொறும் இன்பு நல்குகின்ற இப்பவம். ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் விளக்குகிறார். பஞ்சாக்கர குருவை புதிதாய் கூடும் போதெல்லாம் புதிதாய் பேரின்பம் பெருக்கெடுக்கிறது. அந்த பேரின்ப வெள்ளத்தை தவம் மலிந்த இந்த பிறவிதான் நல்குகிறது. இப்படிப்பட்ட பிறவி வாய்க்குமானால் 7 கோடி பிறவிகள் எடுத்தாலும் 7 கோடி பிறவிகள் எடுத்தாலும் ஒரு குற்றமும் இல்லை. அவனை கண்டு இன்புறும் பிறவியாக அது அமையாது எனில் அந்த பிறவி உடனே கெடுவதாக. இப்படியாக தவம் மிகுந்த பிறவியில்தான் பஞ்சாக்கரனை சேர முடியும் என்று விளக்குகிறார் ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர். பாடலை காணலாமே. பவம் 7 கோடி எடுப்பினும் என்னை பஞ்சாக்கரவன் நவம் நவமாக புணரும் தொறும் இன்பு நல்குகின்ற தவம் மலி இப்பவம் போல் வாய்ப்பு உரின். இந்த தன்மையின்றி அவம் முறின் இந்த பவமும் கடுக அவிதல் நன்றே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தனது பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி எனும் அற்புத நூலின் 89வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். தவம் செய்வோம், குரு கூடுவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.